dear children, coordination chemistry. This coordination compounds நம்ம நடுவில் ஒரு 1 or 2 டைம்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு நியூ டைப் ஆர் ஸ்பெஷல் டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் இது பேர் மெட்டல் கார்பனைல்ஸ் அப்படின்னு பேர். கார்பனைல் கேள்விப்பட்டோம் நம்ம. இந்த CO அப்படிங்கிற கார்பன் மோனாக்சைடு இல்லைங்களா, this can act as a neutral ligand. Metal transition metal ஓட particularly transition metal இந்த iron, nickel, manganese, cobalt இது கூடலாம் இந்த கார்பன் மோனாக்சைடு கார்பனைல் இருக்கிறது பேர் மெட்டல் கார்பனைல்ஸ். மெட்டல் கார்பனைல்ஸ் ஆர் த transition metal complexes containing carbon monoxide neutral ligand. What are metal carbonyls கேட்போம். இதுக்கு இந்த பதில் சொல்லலாம். என்ன சொன்னாங்க? metal carbonyls are transition metal complexes containing neutral carbon monoxide ligands in which முக்கியமான விஷயம் in which இதுல metal இருக்குது, carbon monoxide இருக்குது, in which metal carbon bond is present. So இதுல கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன் does not get bonded with metal. கார்பன் மோனாக்சைடுல இருக்க கார்பன் தான் இது கிட்ட இந்த பாண்டை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம் நிக்கல் டெட்ரா கார்பனைல் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 டைம் இதே லெசன்ல கேள்விப்பட்டிருக்கோம். இதுதான் the first metal carbonyl formed, prepared. நம்ம கூட இது மெட்டலர்ஜி லெசன்ல மான்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ்ல பியூரிஃபிகேஷன் ஆஃப் நிக்கல் அப்படிங்கிறத படித்தோம். இம்பியூர் நிக்கல் இருக்கும், பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல அந்த பவுடர்டு இம்பியூர் நிக்கலை கார்பன் மோனாக்சைடு கேஸோட ட்ரீட் பண்ணும் பொழுது வாலடைல் ஆவியான நிக்கல் டெட்ரா கார்பனைல் கிடைக்கும். இதை எடுத்து கொஞ்சம் ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணிடணும்னா கார்பன் மோனாக்சைடு கேஸ் லிபரேட் ஆகிட்டு நிக்கல் பியூர் ஃபார்ம்ல கிடைக்கும். அது பேர் மாஸ் ப்ராசஸ் படிச்சோம். அது இம்பார்ட்டன்ட் கூட அந்த லெசன். ஸோ அந்த நிக்கல் டெட்ரா கார்பனைல் வாஸ் த ஃபர்ஸ்ட் மெட்டல் கார்பனைல் ப்ரிப்பேர்ட் அண்ட் ஷோன் த மாண்ட். அதுக்கப்புறம் மெனி கார்பனைல்ஸ் வர் ப்ரிப்பேர்ட். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த கார்பனைல்ஸ் எல்லாம் சம்வாட் இம்பார்ட்டன்ட் காம்ப்ளெக்ஸஸ். என்ன எதனால? தே ஆக்ட் அஸ் கேட்டலிஸ்ட். இப்போ நான் சொல்ல மாதிரி இந்த பியூரிஃபிகேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில், அப்புறம் இன்னும் சொல்ல போனால் இந்த கார்பன் மோனாக்சைடு இதிலிருந்து வருது இல்லைங்களா, இந்த ரிலீஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடை பேஸ் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்தது. இதை பற்றி ஒரு 2 விஷயம் படிக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்பர் 1 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த கார்பனைல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை முதல்ல படிக்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்பனைல்ஸ், மெட்டல் கார்பனைல்ஸ். இந்த கிளாசிஃபிகேஷன் அப்படின் போது இதுல இருந்து ஒரு 1 மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மெட்டல் கார்பனைல்ஸ்ல ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும், இது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ், நோ சார்ஜ். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா லிகண்ட் ஹஸ் நோ சார்ஜ். கார்பன் மோனாக்சைடு அதை வந்து கார்பனைல்னு சொல்லுவோம், இதுக்கு சார்ஜ் இல்லை, இங்கே சார்ஜ் இல்லை. அப்படின் போது மெட்டலும் நியூட்ரலாக தான் இருக்கும். மெட்டல் ஆட்டம் கோஆர்டினேட்டட் வித் கார்பன் மோனாக்சைடு. ஸோ இது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த மெட்டல் கார்பனைல்ஸ் வந்து நம்ம we can do by 2 methods. 2 மெத்தட்ல. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்று வந்து based on the number of metal atoms present. number of metal atoms இதில் எத்தனை இருக்கு? number of metal atomsனா இது எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரே ஒரு மெட்டல் ஆட்டம் இருக்கு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோம்னா மோனோ நியூக்ளியார். மோனோ ஒரே ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்கும். மோனோ நியூக்ளியார் மெட்டல் கார்பனைல் அப்படின்னு சொல்லலாம். வெரி சிம்பிள், இதில் புரியறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஹேவிங் ஒன்லி 1 metal atom bonded with few carbon monoxide ligands. எக்ஸாம்பிள் இதுவே சொல்லலாம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? IUPAC சொன்னா டெட்ரா கார்பனைல் நிக்கல் 2, சாரி டெட்ரா கார்பனைல் நிக்கல் 0 சொல்லுவோம். இதே பென்டா கார்பனைல் அயன் 0 அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொன்று இதே ஹெக்ஸா கார்பனைல், இந்த CO கவனமாக போடணும், சியும் ஓவும் ஈக்குவல் சைஸ்ல போடுறாங்க. கார்பன் மோனாக்சைடு இப்படி போட்டீங்கன்னா அது என்ன ஆயிடும்னா கோபால்ட் ஆயிடும். அதில் கேர்ஃபுல். இது வந்து ஹெக்ஸா கார்பனைல் குரோமியம் 0.
உங்களுக்கே தெரியும் கோஆர்டினேஷன் நம்பர் 4, கோஆர்டினேஷன் நம்பர் 5, கோஆர்டினேஷன் நம்பர் 6. 4 இருந்தா நம்ம இது கூட நம்ம வேலன்ஸ் பாண்ட் தியரியில படிச்சோம். இது டெட்ராஹெட்ரல் ஷேப் இருக்கும் ஜியோமெட்ரி. இது ட்ரைகோனல் பைபிரமிடல். இது ஆக்டாஹெட்ரல் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது வந்து சிம்பிள் மோனோ நியூக்ளியர் மெட்டல் கார்பனைல். இன்னொன்று வந்து இஃப் 2 or more மெட்டல் ஆட்டம் இருந்தா 2 or more இருந்தா உங்களுக்கே தெரியும் பாலி நியூக்ளியர். 2 இருந்தா டை நியூக்ளியர். 3 இருந்தா ட்ரை நியூக்ளியர்லாம் சொல்லலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட இதே நான் இங்க வர பாருங்க கோபால்ட் இருக்குது 2 CO இது குழப்பவே கூடாது. இது கோபால்ட், இது கார்பன் மோனாக்சைடு. இது 8 கார்பனைல் இருக்குது. இதை பத்தி ஸ்ட்ரக்சரோட பின்னாடி படிக்கலாம். ஸோ இதில் 2 கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்கும், 2 ஸ்பியர் இருக்கும். இதில் 8 கார்பன் மோனாக்சைடு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதே இன்னொன்று வரேன் சே Mn2CO10. ஸோ இதில் 2 மேங்கனீஸ், 2 கோஆர்டினேஷன் ஸ்பியர். இதே இன்னொரு எக்ஸாம்பிள் Fe3CO12. இப்போ இதில் 3 கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்கும், 3 மெட்டல் ஆட்டம் இருக்கும், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இதெல்லாம் ஒரு டைப் ஆச்சுங்களா. இதிலே நான் பாருங்க MnCO manganese cobalt and carbon monoxide 9 இருக்குது. இதுலயே 2 மெட்டல் ஆட்டம், இதுலயே 2 மெட்டல் ஆட்டம். இதே இன்னொரு பாருங்க MnRe ரீனியம் கேள்விப்பட்டிருக்கோம். இதே CO கார்பன் மோனாக்சைடு 10 அப்படின்னு போறேன். இது இன்னொரு. இப்போ இது ரெண்டுமே என்ன சொல்றோம்னா பை நியூக்ளியர், அதான் பாலி நியூக்ளியர். பைனா 2. பட் இதுல சேம் மெட்டல் ஆட்டம், சேம் மெட்டல் ஆட்டம், சேம் மெட்டல் ஆட்டம். ஆனா இதுல 2 டிஃபரண்ட். அதனால இந்த பாலி நியூக்ளியர், பை நியூக்ளியரை we can call them as a homonuclear அப்படின்னு சொல்றோம். ஹோமோனா உங்களுக்கு தெரியும் சிமிலர். இந்த மாதிரி இருந்தா ஹெட்டரோநியூக்ளியர். சோ இது என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா ஹோமோநியூக்ளியர் பை மாலிகுலர் மெட்டல் கார்பனைல். இது என்ன சொல்லலாம் ஹெட்டரோநியூக்ளியர் பை மாலிகுலர் மெட்டல் கார்பனைல். இது ட்ரை மாலிகுலர். இது 2 தான், இந்த 4 தான் பை மாலிகுலர், இது ட்ரை. ஸோ எனிவே இதெல்லாம் வந்து பாலி நியூக்ளியர். இது ஒன் வேவா. இன்னொரு வே என்ன சொன்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கார்பனைல். ஸ்ட்ரக்சர்னா சார் ஸ்ட்ரக்சர்னு போடுது ஒரு 2-3 வார்த்தையை தெரிஞ்சுக்கலாங்களா. இது மாதிரி பை நியூக்ளியர் அப்படின்னு வச்சுக்கோங்க. பை நியூக்ளியர் 2 மெட்டல் அந்த கார்பன் மோனாக்சைடு லிகாண்டா இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இந்த மெட்டல் 2 மெட்டல் இருக்குங்களா, 2 மெட்டல். இதுல நம்பர் 1 இந்த கார்பன் மோனாக்சைடு ஒன்லி இந்த எண்ட்ல மட்டும் வரலாம். எண்ட்ல மட்டும் 2 or 3 ஆகும். எண்ட்ல மட்டும் கார்பன் மோனாக்சைடு லிகாண்ட் இருக்குது அப்படின்றதா எண்ட்ல இருக்கிற இந்த கார்பன் மோனாக்சைடு ஒரே ஒரு மெட்டல் ஆட்டத்தோட மட்டும் இந்த லிகாண்ட் சேர்ந்தது. இதுக்கு பேர், இந்த வார்த்தையில இதுக்கு பேரு டெர்மினல் கார்பனைல் சொல்றோம். டெர்மினல் கார்பனைல். டெர்மினல் கார்பனைல்னா கார்பன் மோனாக்சைடு லிகாண்ட் attached to only one metal atom. ஆச்சுங்களா. இந்த இன்னொன்று இதுலயே சம்டைம்ஸ் என்ன ஆகலாம்னு கேட்டோம்னா இந்த மெட்டலுக்கு மெட்டலுக்கு பாண்ட் இருக்கும். மெட்டலுக்கு மெட்டல், இந்த மெட்டலுக்கு மெட்டலுக்கு பாண்ட் இருந்தா இதுக்கு பேரு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றோம். பிரிட்ஜ்னு சொல்லுவோம். அந்த பிரிட்ஜ்லயே பார்த்தோம்னா மெட்டல் மட்டும் சேர்ந்துருக்கலாம். சம்டைம்ஸ் இந்த மெட்டலுக்கும் இந்த மெட்டலுக்கும் நடுவுல 1 or 2 கார்பனைல் சேர்ந்துருக்கும். ஸோ அதுக்கு பேர் பிரிட்ஜ்டு கார்பனைல் அப்படின்னு பேரு. ஸோ 3 விஷயம் நம்ம கற்றுக்கிறோம். என்னென்ன? டெர்மினல் கார்பனைல், லிகாண்ட் கார்பன் மோனாக்சைடு ஒரே ஒரு மெட்டல் ஆட்டத்தோட மட்டும் சேர்ந்துருக்கலாம். லிகாண்ட் கார்பன் மோனாக்சைடு கேன் பிரிட்ஜ் 2 or more metal atom. அதுக்கு பேர் பிரிட்ஜ்டு கார்பனைல் பேர். இது இருக்கலாம். சம்டைம்ஸ் மெட்டல் மட்டும் பாண்ட் இருக்கலாம். மெட்டல் பாண்ட் இருக்கிற கார்பனைல். இதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இத்தனை மெட்டல் இருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வரலாம்? இதை 2 கிளாஸா சொல்றோம். என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதுல என்ன சொல்றேன்னா நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல் அப்படின்னு ஒன்று வர. இது சிம்பிளி தான். இதெல்லாம் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். FeCO5, CrCO6, NiCO4 இதெல்லாம். ஏன் நிக்கல் எடுத்தீங்கன்னா இதுல 1 2 3 4 டெட்ராஹெட்ரல். CO இதெல்லாம் நான் பிரிட்ஜ். CO is bonded with only one metal atom.
இதே நீங்கள் FeCO எடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ட்ரைகோனல் பைபிரமிடல் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் ட்ரைகோனல் ஷேப். இது மேலே இங்கே CO, இங்கே CO, இங்கே CO, இதெல்லாம் ட்ரைகோனல் பைபிரமிடல். இது எடுத்தோம்னா ஆக்டாஹெட்ரல். CR எங்கே இருக்கும்? 1 2 3 4 5 6. ஸோ இது இந்த எண்ணிலெல்லாம் என்ன இருக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா CO இங்கெல்லாம் இருக்கலாம். ஸோ இதில் the carbon monoxide ligand is bonded with only one metal atom. இது non-bridged metal carbonyl. இது ஒரு டைப். இதே non-bridged metal carbonyl இருக்கு இல்லைங்களா? இதில் பார்த்தோம்னா non-bridged metal. இதில் பார்த்தோம்னா நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் தரேன். Mn2CO10 அப்படின்னு இருக்கு. இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா Mn இன்னொரு Mn, இதில் 1 2 3 4 5 கார்பனைல். இதுலேயும் அதே மாதிரி 1 2 3 4 5. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதெல்லாம் லிகேண்ட்ஸ். இதில் என்ன இருக்குன்னா we have terminal carbonyl only. terminal carbonyl இருக்குது. பட் இங்கே என்ன இருக்குன்னா பைநியூக்ளியார். இதில் மெட்டல் பாண்ட். ஸோ நான்-பிரிட்ஜ்லேயே CO carbon monoxide bonded with only one metal atom but having metal bond, terminal carbonyl. So terminal carbonyl இருக்குது, metal bond இருக்குது, but it is coming under non-bridged metal carbonyl. இதே B வரும் bridged metal carbonyl அப்படின்னு இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், ரெண்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஒன்று வந்து Fe2CO9 இப்படி இருக்கு. இது எப்படி இருக்கும்னா ஒரு Fe இன்னொரு Fe போடுறாங்க. இதில் 1 2 3 இங்க எல்லாம் இந்த கார்பனைல் இருக்குது. அதே மாதிரி 1 2 3 இங்க எல்லாம் இருக்குது. மெட்டல் பாண்ட் இருக்குது. பட் இங்க ஒரு கார்பன் மோனாக்சைடு, இங்க ஒரு கார்பன் மோனாக்சைடு, இன்னொரு கார்பன் மோனாக்சைடு. ஸோ இது எதில் வருது? பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல். பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல் இதில் மூணு விதமான பாண்டிங் இருப்பாங்க. ஒன்று என்ன? டெர்மினல் கார்பனைல் இருக்குது, பிரிட்ஜ்டு கார்பனைல் இருக்குது, மெட்டல். இதுலேயே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா CO CO2 CO8 இதில் ரெண்டு ஐசோமர். ஸோ இங்கே என்ன போடுறேன்? கோபால்ட் ட்வைஸ் CO8 இருக்கு இல்லைங்களா? இது பார்த்தோம்னா ஒரு ஐசோமர் எப்படி இருக்குன்னா கோபால்ட் இன்னொரு கோபால்ட். இதில் 1 2 3 4 அதே மாதிரி 1 2 3 4 இங்க எல்லாம் கார்பன் மோனாக்சைடு இருக்கு இங்க எல்லாம். ஸோ இது வந்து டெர்மினல் கார்பன் மோனாக்சைடு, டெர்மினல் கார்பனைல் மட்டும் இருக்குது, மெட்டல் பாண்ட் மட்டும் ஆச்சுங்களா? டெர்மினல் இருக்கு, மெட்டல். இன்னொரு எக்ஸாம்பிள் இதுலேயே வர இதே கார்பன் மோனாக்சைடு கோபால்ட் இதில் only 3 கார்பனைல்ஸ் இங்க இருக்குது. 1 2 3 கார்பனைல்ஸ் இருக்குது ஆச்சுங்களா? கார்பன் மோனாக்சைடு ஒரு ரெண்டு வந்து பிரிட்ஜ்டு கார்பனைல். ஸோ இதுல என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு இது என்ன கிளாஸ் அல்லது மேட்சிங்ல கூட கேட்கலாம், அல்லது இந்த ஃபார்முலா கொடுத்துட்டு இது CO கோபால்ட் ட்வைஸ் CO8 இதனுடைய 2 ஐசோமர்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் கொடுங்க, இது என்ன கிளாஸ் அப்படிலாம் கேட்கலாம். ஸோ இந்த 1 மார்க் 2 மார்க் வரதுக்கு தான் சான்சஸ் உண்டு. ஸோ வாட் ஆர் மெட்டல் கார்பனைல்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் படிச்சோம். ஸோ மெட்டல் கார்பனைல்ஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு கேட்டதுன்னா பாண்டிங் இந்த மெட்டல் கார்பனைல் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுலேயும் ஒரு 2 மார்க் வந்து வரதுக்கு சான்ஸ். இதில் என்ன இருக்குன்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாண்டிங் இருக்குது, பை பேக் பாண்டிங் சொல்லுவாங்க. என்ன பாண்டிங் சொல்லுன்னா பை பேக் பாண்டிங். இது பெரிய ப்ராசஸ். இது நான் உங்களுக்கு சிம்பிளாக அந்த டெஃபினேஷனோட சொல்கிறேன்.
சரி, இதுதான் ஒரு மெட்டல் ஆட்டம் இருக்கு. இதில் இதெல்லாம் இந்த ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டால்ஸ் வச்சுக்கலாமே. ஸோ இப்படி வச்சுக்கணும் 1 2 3 4 5 6 இந்த ஆக்டாகேட் வச்சுக்கோங்க. இங்கே கார்பன் மோனாக்சைடு இருக்கிற கார்பன் மோனாக்சைடு வந்து இப்படி இருக்கும். இதில் கார்பன் ஹைபிரிடைஸ் ஆக்சிஜன் ஹைபிரிடைஸ்லாம் இருக்கும். இதில் இந்த இடத்துல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இதெல்லாம் வந்து பை ஸ்டார் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். பை ஸ்டார் இங்கே எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ரொம்ப சீரியஸ் எடுத்துக்க வேண்டாம். இது பை எக்ஸ் பை ஒய் அப்படின்ற ஆர்பிட்டால்ஸ். இது பை எக்ஸ் இது பை ஒய் அது டயக்ராம்லாம் வராது. இதில் பை ஸ்டார் அப்படின்றது என்ன ஆன்டி பாண்டிங் பேர். இதெல்லாம் விடுங்க. இப்போ என்ன ஆகும்னா இந்த மெட்டலும் கார்பன் மோனாக்சைடும் பாண்ட் ஆகும்போது என்ன நடக்குதா, இந்த ஃபில்டு கார்பன்ல இருக்க ஃபில்டு ஆர்பிட்டால் முதல்ல கேள்விப்பட்டது தான், ஹேவிங் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா டொனேட்ஸ் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டு த வேக்கண்ட் ஆர்பிட்டால் ஆஃப் த மெட்டல் ஆட்டம். ஸோ இப்போ இது ரெண்டும் ஓவர்லேப் ஆகும்போது எப்படி ஓவர்லேப் ஆகும், லீனியர் டைரக்டாக லீனியர் ஓவர்லேப்பிங். அப்போ இங்கிருந்து ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இதுக்கு கொடுக்கப்பட்டது. லீனியர் ஓவர்லேப்பிங்னா என்ன பாண்ட் வரும், சிக்மா பாண்ட். ஸோ கார்பன் ஆஃப் த carbon monoxide spares one pair of electron, lone pair of electron to the metal vacant orbital, so thereby forming என்ன bond இது sigma bond. ஆச்சுங்களா? so இந்த electron இதுக்கு வந்த உடனே metal becomes electron rich. electron density இல்லாதது வந்தது, இல்லாதது வந்த உடனே என்ன electron density increase ஆகிச்சு. இப்போ கார்பன்ல இருந்தது கொடுத்துருச்சு, ஸோ டொனேட் பண்ணியாச்சு. அப்போ திஸ் பிகம்ஸ் எலக்ட்ரான் ரிச், திஸ் பிகம்ஸ் சம்வாட் எலக்ட்ரான் புவர். இதை பார்த்த உடனே இந்த மெட்டல் ஆட்டம் என்ன பண்ணுமா, அதர் ஆர்பிட்டால்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதர் ஆர்பிட்டால்ஸ் இந்த மாதிரி இதில் இருக்க எலக்ட்ரான் பேர் என்ன பண்ணுமா, அடடா கார்பனுக்கு எலக்ட்ரான் குறைஞ்சு போச்சே அப்படின்னு பரிதாபப்பட்டு இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை இந்த மாதிரி இங்கே இப்படி கொடுக்குமா. இப்போ இந்த ஆர்பிட்டால் இதோட எப்படி ஓவர்லேப் ஆகும், சைட் பேஸ்ல ஓவர்லேப் ஆகும். ஸோ இது ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் எ மெட்டல். இந்த முதல்ல பாண்டிங்ல வந்து ஆர்பிட்டால் இல்லை, ஃப்ரீயா பாருங்க. அதுல இருக்க எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அந்த எலக்ட்ரான்ஸை மெட்டல்ஸ் என்ன பண்ணுமா, கிவ்ஸ் பேக் டு த கார்பன். எந்த ஆர்பிட்டாலுக்கு, பை ஸ்டார் ஆர்பிட்டால்ஸ், ஒரு ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால். அதில் என்னன்னு சீரியஸ் எடுத்துக்க. அப்போ இது எப்படி ஓவர்லேப் ஆகும், இது லீனியர் ஓவர்லேப்பிங் சிக்மா. இது எப்படி சைட்வேஸ் ஓவர்லேப்பிங் என்ன பாண்ட் சொல்லுவோம், பை பாண்ட். ஸோ மெட்டல் கார்பனைல பாண்டிங் எடுத்தோம்னா தேர் ஆர் 2 காம்பனன்ட்ஸ். என்னென்ன, ஒன்று the carbon of the carbonyl ligand gives one pair of electron to the vacant orbital of the metal. Linear overlapping of the orbital take place forming sigma bond. At the same time, the electron density of metal atom increases. The carbon இருக்குங்களா, அதோட electron density குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ மெட்டல் என்ன பண்ணுமா, தன்கிட்ட இருக்க filled orbital இருக்கிற pair of electron gives back to the pi star orbital of a carbon. Vacant orbital, pi star orbital of carbon. This takes place in the sideways overlapping. So this results in the formation of kind of pi bond. So அதனால இந்த எலக்ட்ரானை வாங்கிட்டு திரும்பவும் pi bond மூலமா கொடுக்கறனால இது பேர் pi back bonding. That is a pair of electron is donated, spared by carbon to metal through sigma bond. At the same time, metal spares one pair of electron to the pi orbital of the carbon through pi bond. So இந்த synergic effect என்ன சொல்றோம், இது மட்டும் சிக்மா பாண்ட் மட்டும் நடந்திருந்தா பாண்ட் ஓரளவுக்கு ஸ்ட்ராங். இதுவும் நடக்குது, இதுவும் நடக்குது, ரெண்டும் இன்டர்சேஞ்ச் நடக்கிறதுனால இந்த பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கும். ஸோ இந்த கார்பனைஸ்ல இருக்க மெட்டல் கார்பன் பாண்ட் வந்து இட் இஸ் சம்வாட் யூனிக். சினர்ஜிக் பாண்ட், சினர்ஜிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் பை பேக் பாண்டிங் பேரு. வாட் இஸ் பை பேக் பாண்டிங் அப்படின்னு ஒரு 2 மார்க் கேட்டாங்க. ஸோ இதுதான் மெட்டல் கார்பனைட்ஸ். ஸோ இது ஒரு யூனிக் டைப் ஆஃப்
கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த மெட்டல் கார்பனைல்ஸில் வாட் ஆர் மெட்டல் கார்பனைல்ஸ், கிளாசிஃபிகேஷன், பை பேக் பாண்டிங், இந்த 3 ஆஸ்பெக்ட் படிச்சிருக்கோம். 1 மார்க் 2 மார்க் இதில் வரலாம். தேங்க்யூ.